அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் நடக்கிற வர்த்தக போர்லேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கீ டேக்அவேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று, இந்த 2 கண்ட்ரீஸ்லேயும் சூன் ரிசெஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் ரிசெஷன் இருந்துச்சுன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் டு அமெரிக்கா டிக்ளைன் ஆக தான் செய்யும். ஆனால் அதே சமயத்தில் சைனாவில் ரிசெஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்க வேர்ல்டு ஓவர் அவங்களுடைய மேனுஃபேக்சர் குட்ஸ் எல்லாம் அட் த லோவஸ்ட் ப்ரைஸில் டம்ப் பண்ணுவாங்க. அதனால நம்மளோட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப பாதிக்கும். இன்னொரு கீ டேக்அவே என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் எப்பொழுதுமே சலுகை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய ஆயிலும் கோல்டும் இம்போர்ட் பண்ணுறதுனால. ஆனால் இன்ஸ்ட் ஆஃப் இவங்களுக்கு மட்டும் கொடுக்காம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸுக்கும் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கும் கரெக்டான சலுகையை கொடுத்தாங்கன்னா தென் இந்தியாவும் நல்லா ப்ராஸ்பர் பண்ண முடியும். இந்த டைம்லேயும் நம்மளால் இந்த மாத வர்த்தக போர்லேருந்து நம்ம ஜெயிச்சும் வெளியே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பாருங்கள், டாக்ஸஸ் லைக் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஏறி போச்சு. தென் த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் ஏறி போச்சு. முந்திலாம் பைபேக் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. இப்போ பைபேக் கம்பெனிலேருந்து இண்டிவிஜுவலுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால அதை அப்படியே அடியோடு நின்றுடுச்சு. ஸோ இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா, நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டரையும் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியும் அப்படியே மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நம்ம திருப்பியும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த டாரிஃப் வார் இந்தியாவை பாதிக்காமல் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு வேஸ் அண்ட் மீன்ஸு காமிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.